ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூப்பர் கிச்சன். நம்ம இந்த வீடியோல ஒரு சத்தான ட்ரிங்க் ரெசிபி தாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். தினமும் காலை மாலையில நீங்க டீ காஃபி குடிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா அதை நிறுத்திட்டு இதை வீட்டில் இருக்கிற எல்லாரும் ரெகுலரா காலையில மாலையில ஒரு டம்ளர் குடிக்கிற பட்சத்துல கண் பார்வை திறன் கண்டிப்பா அதிகரிக்கும். அதே சமயம் பல ஆரோக்கியங்களையும் அள்ளித்தரும். வாங்க இந்த ஹெல்த் ட்ரிங்க் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல நான் 1/2 கிலோ அளவுக்கு கேரட் எடுத்திருக்கேன். நீங்க வாங்கக்கூடிய கேரட்டை நல்லா ஃப்ரெஷ்ஷா பார்த்து வாங்கி உபயோகப்படுத்திக்கோங்க. முதல்ல இந்த கேரட்ல இருக்கிற இந்த மேலே இருக்கிற தோலை மட்டும் சீவி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் தண்ணீர்ல நல்லா சுத்தமா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை உங்களால எந்த அளவுக்கு நல்ல சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. நான் இது போல கட் பண்ணியிருக்கேன். இதுக்குமே சின்னதாகவும் நீங்க கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ண இந்த கேரட்டை ப்ரெஷர் குக்கர்ல சேர்த்துக்கோங்க. அடுத்ததா இப்போ இது கூட 10 பாதாம் சேர்த்துக்கலாம். கூடவே சேர்க்கறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம், அது உங்களுடைய விருப்பம் தான். அடுத்ததா இது கூட 10 to 15 உடைச்ச முந்திரி, 3 முழு ஏலக்காய், இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இப்போ இதுல தண்ணீர் சேர்த்துக்கலாம். தண்ணீர் சேர்க்கும் போது ஒரு விஷயம் கவனிக்கணும், ரொம்ப ஜாஸ்தி தண்ணீர் சேர்த்துடக்கூடாது. கரெக்டா இந்த கேரட் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணீர் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ப்ரெஷர் குக்கரோட லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு கேஸ் ஸ்டவ்ல குக்கரை வச்சுட்டு குக்கரோட லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு கரெக்டா 3 விசிலுக்கு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 3 விசில் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா இதுல இருக்கிற ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆகி முடிச்சதுக்கு அப்புறமா லிட்டை ஓபன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சிருந்த கேரட்டை பார்ப்போம். பாருங்க எந்த அளவுக்கு கேரட் நல்லா சாஃப்டா வெந்து வந்திருக்குன்னு. அடுத்ததா இதுல சேர்த்திருந்தோம்ல பாதாம், அதை பார்ப்போம். நம்ம பாதாம் தோலோடையே தான் சேர்த்துருந்தோம். இப்போ இது நல்லா வெந்ததுனால இந்த பாதாமில் இருக்கிற தோலை மட்டும் நீக்கி எடுத்துடலாம். இதே போல் நான் எல்லா பாதாமில் இருக்கிற தோலையுமே நீக்கி எடுத்துட்டு பாதாமையும் அதோடையே சேர்த்துட்டேன். இப்போ இந்த சமயத்தில் இது நல்லாவே சூடாக இருக்குங்க. ஸோ இது நல்லா முழுமையாக ஜில்லுன்னு ஆறுனதுக்கு அப்புறமா இதை மிக்சி ஜார் கப்பில் சேர்த்துட்டு இதை வேக வச்சிருந்தோம்ல குக்கரில் அந்த தண்ணீரை மட்டும் சேர்த்துட்டு எக்ஸ்ட்ராவா தண்ணீர் சேர்க்காம உங்களால் நைஸா எந்த அளவுக்கு மைய பேஸ்ட் மாதிரி இது போல அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சுக்கோங்க. இப்போ அரைச்சிருக்கிற இந்த விழுத கிளீனான ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணுங்க. இது கிட்டத்தட்ட 10 நாள் வரைக்கும் கெடாம இருக்கும். உங்களுக்கு எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அரைச்சிருக்கிற இந்த கேரட் விழுத யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க் தயார் பண்றதுன்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல ஸ்டவ்ல ஒரு பாத்திரத்துல நான் 1/2 லிட்டர் அளவுக்கு நல்லா திக்கான பால் சேர்த்திருக்கேன். குடும்பமான அளவு நீங்க யூஸ் பண்ணக்கூடிய பாலை நல்லா திக்கான பாலாவே யூஸ் பண்ணுங்க. அப்பதான் ட்ரிங்க் நல்லாவே டேஸ்டா இருக்கும். நம்ம சேர்த்திருக்கக்கூடிய பால் நல்லா பொங்கி நல்ல ஒரு 2-3 நிமிஷத்துக்கு தொடர்ச்சியா கொதிக்கணும். கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி ரெடியா வச்சிருக்கிற இந்த கேரட் விழுத இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு இதுல சேர்த்திருக்கலாம். நான் எடுத்திருக்கக்கூடிய 1/2 லிட்டர் பாலுக்கு கிட்டத்தட்ட 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த கேரட் விழுத சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு இப்படி எடுத்து மொண்டு விட்டு பாருங்க. உங்களுக்கு கேரட் விழுது பத்தலை அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்ததுன்னா எக்ஸ்ட்ராவா கூட நீங்க சேர்த்துக்கலாம். நான் டோட்டலாவே 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த பால்ல இந்த விழுத சேர்த்துட்டு நல்ல ஃபைனா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்ப பால் நல்ல கொதிக்க இருக்கும் போதுதான் இந்த கேரட் விழுத சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா கேஸ் ஸ்டவ் கம்ப்ளீட்டா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இந்த பால் இந்த சமயத்துல நல்லா கொதிக்க சூடா தான் இருக்கும். ஸோ இது கொஞ்சம் சூடெல்லாம் குறைஞ்சி ஒரு வெதுவெதுப்பான சூடு இருக்கிற சமயத்துல இந்த பாலுக்கு தேவையான இனிப்பு சுவைக்கு நீங்க என்ன சேர்க்க விருப்பப்படுறீங்களோ அதை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நாட்டு சர்க்கரைக்கு பதிலா வெல்லம், கருப்பட்டி வெல்லம், பனங்கற்கண்டு, தேன், இதுல ஏதாவது ஒண்ணு நீங்க இனிப்பு சுவைக்காக சேர்த்துக்கலாம். வெள்ளை சர்க்கரை சேர்க்கறத மட்டும் தவிர்த்துருங்க. இப்போ சுவையான கேரட் பால் ரெடி. இது அப்படியே நல்ல ஒரு வெதுவெதுப்பான சூடு இருக்கும் போது டம்ளர்ல சேர்த்துட்டு குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ குடிக்க கொடுக்கும் போது கொஞ்சம் நறுக்கின பாதாம இது மேலாப்புல தூவிட்டு குடிக்க கொடுத்தீங்கன்னா குடிக்கும் போது இந்த பாதாம் எல்லாம் வாயில கடிப்படும் போதுமே ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த கேரட் பால் பருகிறதுக்கு ரொம்பவே அருமையான சுவையில இருக்கும். இத தினமும் ரெகுலரா நீங்க குடிச்சுக்கிட்டே வரும்போது உங்களுடைய கண் பார்வை திறன் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது. குறிப்பா எக்ஸாம் எழுத போற பசங்களுக்கு கண் பார்வை மேம்பட நீங்க இப்போத்துல இருந்தே இதை ரெகுலரா குடிக்க கொடுங்க. இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்குமே ரொம்ப விருப்பமா விரும்பி குடிப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹெல்த் ட்ரிங்க் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் சூப்பர் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.